பெட்டிக்காரனே வாத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குதா. ஆல்ரவுண்டர்ப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு ஒரு சிரிச்ச முகமா இருக்கீங்களே, என்ன விஷயம்? எல்லாம் உன்னை பார்த்து இவ்வளவு நேரம் அமைதியாதே இருந்தாரு. உன்னை பார்த்த உடனே சிரிக்கிறாரு. என்னட்டே தெரியல. உனக்கும் அவருக்கு என்ன ஒன்றும் புரியலையே. என்ன டாடி, என்னது விஷயமா? அவருக்கு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவங்க அம்மா ரூபாவுக்கு இப்படி சொல்லலாமா? என்ன டாடி பாத்தீங்களா, இப்படி சொல்லலாமா? ஒரு மக வந்திருக்கேனே, மகளை எப்படி இருக்கு அந்த ரெண்டு பையில கிளப்பி கொடுப்பா. மத ஏன் சுக்கார் மத அது தூங்கிட்டு விடுத்தா. பொம்பளை புள்ள வர்றப்ப பொழந்துக்கிட்டு படுத்துப்ப விடுமா, சின்ன பையன் தூங்கிட்டு போறேன். அண்ணே அவன் தூங்கல அண்ணே. அவன் பகுமானமா எப்படி விரிச்சிட்டு படுத்து கிடக்க பாத்தீங்களா? அவன் என்ன நினைச்சானா, உட்காந்து பார்த்தா தெரியாது, படுத்துக்கிட்டு பார்த்தா தெரியும் பாருக்கிறதே. அவன் விவரமா படுத்துக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியல. நீ எங்கிட்டு இருந்து பார்த்தா தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க, ஊரு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் கீழே விழுகாத அளவுக்கு. ஆமா, மிருதங்காரனே வணக்கனே. ஏய் மிருதங்காரு இங்கிட்டு இருக்காரு, இவர் ஆல்ரவுண்டுக்காரு. ஓ ஓ மை காட், விட்டா அவரு கூட வணக்கம் சொல்லிடுவாருக்கு. அவர் ஐயா அவருக்கு அது கொஞ்சம் கழுத்து வலிங்க, வண்டியில படுத்தது புடிச்சுக்கிச்சு. அப்படியா? தாளகரப்பா ஆகிங்களா? அவர் ஏன் இப்படி இருக்கானே எனக்கு தெரியும்ல. அப்புறம் மைசூர்காரனே, இதுல யாரு மைசூர்காரனே? எல்லாரும் மண்டே ஒரே மண்டையா இருக்கு. அதான் உட்கார்ந்துருக்காருல ப்ளூ கலர் பனி அண்ணே, அவர்தான். அப்புறம் வேற யாரு பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க, அவங்க நாடகத்தை பாக்குறாங்க தானே. எனக்கு என்ன உட்கார்ந்து இருக்காரு, அப்ப என்னத்த செய்ய? அப்ப எந்திரிச்சு போச்சுறீங்களா அவரை? இல்லனே, பொம்பளை புள்ள வந்திருக்கேன்னு கொஞ்சம் சிரிக்கலாம்ல. கல்யாணம் ஆயிச்சானே, மௌனமா சிரிக்கிறார்த்தா. இவரங்க மேடையிலே சிறந்ததொரு டான்சராக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி ஏ சிந்துச்சா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மண்டையெல்லாம் சேர்த்து பத்தி விடுறாரு. என்னை பாராட்டி பொன்னாடை பற்றி ஊர் பொதுமக்களுக்கும் இல்ல கம்ப்ளைண்ட் வைக்க நன்றி. அப்பான்னு வெளில சொல்லிக்க. யார் மருமைய அண்டவா, என்னது செய்ய? உங்களை இருக்க வணக்கம். நீங்க நாங்க இருக்கோம்ல. வந்தவன் பண்ணா போயிட்டு இருக்கனால அண்ணே. ஆமா போவோமா? ஓகேதா, போயிருவோமா? நல்லா பிடிக்க போவோம். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்ணனி கையில் வந்தா கடிச்சு திப்பை நடி, மூஞ்சி போனே நடி, உன ஒரு தடவை பார்க்கையிலே ஆஞ்சி போனே நடி, உன காணாத பொழுதிலே. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. பொண்ணும் இல்ல பார்க்காத பொண்ணும் இல்ல, ஒண்ணும் யாரும் இல்ல. எதுவும் நீயானது, நான் திருடே ஆனே நடி, நான் பார்த்து ரசிப்பேன் நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. முன்னாலே நீ வாவ பின்னால நாங்க தோட்டத்துக்கு.
நடி சுத்தினமே நித்திரையே விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தினமே பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் இந்த பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு நல்ல ஒசந்தவரு நம்மள பெத்தவரு ரொம்ப பெரியவரு வெற்றி எல்லாம் அவங்க கூட வரும் நீங்க போற இடம் ரொம்ப பெருமை வரும் பஞ்சு முட்டாய் சேல கட்டி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா பல்லல பாவக்கா தொங்குதடி லோலாக்கா அடிக்கம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா என்ன கண்டு காம மாறியடி என்னத்தான்
இருக்கல ஆமாத்தா நானே அடிக்கிட்ட லூசுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க ரொம்ப நேரம் ஆடுறத விட எங்க அண்ணன் சூர்யா அரை மணி நேரமா நிக்கிறாரு அகனைய. ஆமா பாவத்தை கால் என்ன உள்ள கிடக்க முடியல அவரால. என்னடா மும்பிட்டு ஒரு அழகான பிள்ளை நம்மளை விட ஒரு அழகான பிள்ளை இருக்கடா அப்படின்னு கிடக்க முடியல. என்னை ரொம்ப ஓட்டுற மாதிரி தெரியுது. இல்ல அப்படிலாம் இல்ல. நேரம் அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் உன்னை பாக்குறக்கா கண்ணவே ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா அப்ப பாத்துக்க அழகுல மயங்கணும்ல. அப்போ சாதாரண ஆளா எனக்கு போட்டு அன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு வேலையை வாங்கிடுமா? லலா லலா லா 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 லா. என்னன்னு எல்லாரும் முத்தம் கொடுக்க மேலதான் கொண்டு வா, நீங்க கீழே கொண்டு வரீங்க அந்த பிள்ளை. அவளுக்கு அங்க முத்தம் ஒன்றும் புரியலையே. அவளுக்கு ஏன்டா கேட்டேன்னா ஏமா என்னம்மா ஏப்பா இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு நான் அரவிந்த் ஆஸ்பத்திரில இருந்து கண்ணாபரிசம் பண்ணிட்டு வந்திருக்கேனா? தானே இருக்கீங்க. ஏண்டா குருட்டு பேல கூட்டத்துக்குள்ள யாராவது கடலை வித்துட்டு வந்தா நீ தான் டிஷர்ட் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்ற. இல்ல என்ன சொல்றியாக்கா? இல்லனே அது வேற. வாவ் வெரி நைஸ். இல்ல உன்னை கொட்டையில் அடிக்கிற தப்பே கிடையாது. கேட்ட வச்சுக்கிறேன் உன்னை அப்புறம். ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பாட்டி நல்ல பாட்டி தான், ஓ பியூட்டின்னா பியூட்டி தான். மின்னலிடையாட்டி சில பையன்களை வாட்டி, மின்னலிடை காட்டி செல்லு மஞ்சள் நிலா நெஞ்சை கிளாதே. ஓ பாட்டி நல்ல பாட்டி தான், ஓ பியூட்டின்னா பியூட்டி தான். காத்திருந்தால் கண்மணியே பஸ் கிடைக்கும், காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும். கைவிடுவான் கண்ணியரை பள்ள வந்தான், கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்லவன் தான். அழகே ஆடையினாலே அழகை மூடாதே, கடைக்கண் பார்வை பட்டாலே கிடைக்கும் மோட்சமே. கூந்தலோடு கலகலனு கூட வரும் பளபளனு, இளமீச வச்ச ஆம்பளைங்க ஆசை வச்சோம் பாவா. நான் சிரித்தால் தீபாவளி ஆளுமிங்கே ஏகாதசி, நான் சிரித்தால் தீபாவளி நானும் இங்கே ஏகாதசி. பாரிஜாத பூவே அந்த தேவலோக தீவே, வசந்த காலம் மூடி வந்தது. ரொம்ப பானம்னா ரொம்ப பீத்திக்குவாங்க. அண்ணே நீங்க இந்த பிள்ளைய வர்ணிக்கிறீங்களா இல்ல இவரை வர்ணிக்கிறீங்களா? ஏன் அவருக்கு என்ன அழகு இருக்கு? அவரை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது. இந்த பிள்ளை அவரு அது மாட்டல நிக்குதானே, அதனால கேக்குறேன். மேடம் உனக்கு அறிவு இருக்கா? Sorry. கொஞ்சம் மச்சி நீ எங்க இருந்து வர? உனக்கு மெக்கமானு சூடு சொன்ன யாராச்சும் உனக்கு இருக்கா? நான் கேக்குறேன். உன் கண்ணு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? நீ மனுஷன் தானே, வேற என்னம்மா? மூஞ்சி முகரையும் பாரு, முகரைய பொம்பளை Sorry. பிள்ளை வச்சு பேச சரி, பேசிட்டு கோச்சு. என்ன சார் எல்லாம் சாரி கூட சரியாயிருமா? சரி என்னாச்சு இப்ப? வெறுநாய் பியத்தின மாதிரி தெரியாம இடிச்சுட்டே கோச்சுக்காதீங்க, இது மனுஷன் வச்சுக்காதீங்க. பொம்பளை பிள்ளை இடிச்சது தப்புதே. ஐம் சாரி, கோச்சுக்காதீங்க. ஆயிரதான் நீங்க பொம்பளை பிள்ளை இடிச்சிட்டீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதைத்தான் நானும் சொல்றேன், என்ன தப்பு. சாரி கேட்ட எல்லாமே சரியாயிருமா? அதுக்கு உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு சாவி இங்க கேட்க. பாருங்க, பேசும்போது உனக்கு பேசி பாருங்க சொல்றேன். நீ முத மரியாதையா பேசுமா. ஒரு ஆம்பளை சாரி கேட்டானா சரி, பொம்பளை பிள்ளை இறங்கி வா. அதை விட்டுவிட்டு நான் என்ன லூசு முடிச்சு திரியா? ஏற்கனவே பிள்ளைய பயந்து போய் கிடக்குறாங்க. ஆள் மோரம் பாரு. விபூதி ஏடு அடிக்கணுமா உனக்கு? பாருமா, உன்னை இடிச்சது தப்புதே. பொம்பளை பிள்ளை நான் இடிச்சிருக்க கூடாது. வந்த வேகத்துல உன்னை கவனிக்கல. என்ன கவனிக்கிற? அதுக்கான்னு சொன்னேன் கண்ணாடி போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னேன். ஏன் என்னை பார்த்தா என்ன குருட்டு போய் மாதிரி அந்த தெரியுதா? கண்ணாடி பார்க்கல பாதி அப்படித்தான் தெரியுது. மரியாதையா பேசு. இங்க பாரு, ஒரு ஆம்பளை மன்னிப்பு கேட்கறானா அதுக்குன்னு சும்மா மண்டையில ஏறி மசாலா அரைக்கப்படாது. உனக்கு கண்ணு தெரியாது, உனக்கு காது கேட்காது. நான் என்ன ஊனமுற்ற சங்க தலைவரா? அது கூட்டுத்தானே செவுல வந்து போகும் பாத்துக்க. அடிச்சுன்னு வச்சுக்க. நான் எவ்வளவு நான் டீசென்ட்டா மரியாதையா நான் பேசியிருக்கேன். ஒரு ஆம்பளை மதிச்சு அப்பா பெரிய ஐஸ்வர்யா இவங்க. பெரிய வெள்ளக்கார தொடர நிக்கிற ஸ்டைல பா ட்ரெஸ்ஸுகள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னமா குறை? உன்னை பாக்க எனக்கு அப்படித்தே வருது. எனக்கு பாக்கல, எனக்கு அப்படி வருது. 50 ரூபாய்க்கு மிளகா வாங்கி அரைச்சி அப்பனா எப்படி இருக்கும்னு. ஒழுங்கா நின்னுக்கு அந்த பிள்ளைய ஒழுங்கா புடிச்சு வச்சுக்கோங்கப்பா. காத்து அடிக்கிற பறந்து போயிடாம. என்னது என் பலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமா உன் பலத்தை பத்தி எனக்கு தெரியாது. போகாது. சத்தியமா உன் பலத்தை பத்தி எனக்கு தெரியாது. என்னது இங்க கைய ஓங்குற வேலையில வச்சுக்காத. சொடக்குன்னு உடைச்சு நாலாம் மடிச்சு ஒரு நல்ல ஆம்பளை நீ அடிச்சு பாரு. என்னமா என்ன
வா வா வேணா இங்க பொம்பளை பாரு. பூரா இல்ல 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 உட்காந்துருக்காங்க நீங்க சொல்றீல வந்து நீ ஒரு நல்ல ஆம்பளை மீச வரைஞ்ச ஆம்பளை என்னைய முதல்ல அடிச்சு அவளே பாரு. பெண்கள்லாம் நிறைய உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி மரியாதையா பேசிட்டு இருக்கேன் அதனால தான் நான் மரியாதை இப்ப பேசுறேன் ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்னா நான் பேசுற விதமே வேற இன்னைக்கு என்னமோ நல்ல நேரம் தாய்மார்கள் நிறைய உட்காந்துருக்காங்க இங்க பாருங்க. நான் ரொம்ப அசிங்கமா பேசிடக்கூடாது நான் என்னமோ இன்னைக்கு நல்ல மூடுல இருக்கேன் நல்ல முள்ள இருக்கியா நல்ல மூடுல இருக்கேன் அப்பா லைட்டா அமத்துங்கப்பா ஏய் நல்ல முள்ள இருக்கியாம்ல நல்ல மூடுனா ஜாலியான மைண்ட்ல அடேங்கப்பா இருக்கேன் இல்லன்னா அப்படியே அப்பா வந்து நீ தான் பக்கத்துல வர நான் இல்ல எதுவும் இல்ல பக்கத்துல நீங்க வரேன் அப்பதே நீங்க அப்படியே சொன்னீங்க நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன் ஏங்க? நீ டீசெண்டா நடந்துக்கமா நீங்க அப்ப நான் சொன்னீங்களே பொம்பளை பிள்ளை அட்டு ஒரு யாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத பாத்துக்கோ நீ ஒரு நல்ல ஆம்பளை ஓ மூஞ்சி முகர கட்டிய பார்க்க முடியாம பாரு ரெண்டு பேரும் எந்திரிச்சு கிளம்புறாங்க பாரு இதுலயே தெரிய வேணாம் உன் லட்சணம் என்னன்னு யாரெல்லாம் வீட்டுக்கு போறீங்களோ காலம் மடப்புறம் போய் மிளகா அரைச்சு பூசுவேன் அடி கொலகாரி பாவி என்ன கொலவரியோட பேசுற ஏத்தா, எங்க இல்ல பாப்பா பொம்பளையா இல்ல பொம்பளையில பூலான் தெரியா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்களே பெண்களை நாங்க எப்பொழுதுமே மதிக்கிறோம் யாரு நீங்க ஆமா அது நீங்கன்னு சொல்லுங்க நீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க நான் அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் நான் என்ன பொம்பளை மதிக்க பாத்தியா அடுத்தது கிளம்பிருச்சு வர ஆத்தா ஏத்தா. ம் ஐயோ அப்பா ஏன் என்ன காரணம் என்ன உன் முகர கட்டிய பார்க்க பிடிக்கல அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல என் முகரம் நல்ல முகரம் லட்சணமா இருக்கு அடேங்கப்பா அடேங்க அப்பா அதை மட்டும் அங்க சொல்லாதீங்க இருந்து வந்துட்டாங்க என்னையும் பாரு எதிர்த்து இதையும் பாருங்க மதுரை இருந்து பேக் தூக்கிட்டு வந்துட்டாரு என்னைய பாரு என் விட்டு சாமான பாரு ஒத்த மணி ஏய், ஆட்டிக்கிட்டு சட்டை கழிச்சுனா கூட பார்க்க ஆள் ரெடியா இருக்கு தெரியுமில அடே அப்பா ரொம்ப பீத்திக்கிற ரொம்ப அத கை நீட்டி பேசாதீங்க இல்ல என்ன மச்சிவ என்ன செய்வ சொல்லிதான் ஆகாதுங்கிறது ஒண்ணு பேசு அடிக்கிறதா கூட அடி என்ன பக்கத்துல இருந்து உம்மா கொடுக்கற உம்மா கொடுத்தனா யாத்த நீங்களே பாத்துக்கிட்டு பாத்தியா? நான் பண்ணேனா அப்ப நீ ஒரு நோக்கத்துல தெரியற இல்ல நான் அப்பலாம் பண்ண மாட்டேன் வாங்க அடிச்சனா சுள்ளு முக்கு தெரிச்சு போக அடிச்சிருங்க. ஏய் என்னங்கற இந்த வேலை தானே ஆகாதுங்கிறாரு இப்படித்தான் ஆம்பளையில எவ்வளவு பெருமையா சொல்லிருக்க பாரு ஆம்பளை நான் பெருசு பெருசுன்னு பொம்பளை பிள்ளை இப்படி பண்ணதுக்கே நம்ம சொன்னீங்க உங்களை யார அப்படி செய்ய சொன்னா உண்மையிலே சொல்றேன் ஆம்பளையில ரொம்ப பாவம்யா ஒரு பெரியவங்க சொல்லுவா தெரியுமா பொண்டாட்டி புருஷனை சேலை முந்தானக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்காயன்னுவாங்க ஆமா சேலை முந்தானக்குள்ள எப்படி முடிஞ்சு வைக்க முடியுமா எப்படி முடிஞ்சு வைக்க முடியும் எப்படி முடிஞ்சு வைப்பாங்க எப்படி முடியும் புருஷன்கார வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல பொண்டாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க என்ன செய்வாங்க அத்தாடி என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு இங்க வாரு வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி அந்த சேலை முந்தானை எடுத்து அப்படி முகத்தை துடைப்பாங்களாம் அப்ப அந்த பொண்டாட்டி மேல வரக்கூடிய ஒரு அன்பு தனிப்பட்ட ஒரு அன்பு வரும் அதான் சேலை முந்தானைக்குள்ளேயே முடிஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி முடிஞ்சு வைக்கலான்னு பாக்குற வந்தோமா வியாபாரம் பார்த்தோமா காசு பணத்தை சம்பாரிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் அதை விட்டு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ண சிந்துஜா காலி பேர் வச்சிருக்கேன் பாரு சிந்துஜா டவுசருக்குள்ள தொங்குச்சான்னு சிரிக்கிற பச்சை பிள்ளை சிரிக்குது பச்சை பிள்ளை அது பச்சை பிள்ளை தாமா அந்த குழந்தைக்கு என்ன அவன் மூத்திர தாங்க கூடிய அப்ப உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம் நானும் ரொம்ப மரியாதையை பேசினா ரொம்ப சௌரியமா இருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க வந்தமா வியாபாரத்தை பார்த்தமா நாலு காசு வாங்கணும்னா அதோட இடத்த காலி பண்ணுங்க பேரை வச்சு கிண்டல் பண்றது அந்த வேலையை வச்சு பாத்தியா அடுத்து உன் முகரட்டையை பார்க்க முடியாம தங்கச்சி கிளம்பிருச்சுவாரு போறது போறீங்க ஒவ்வொரு ஆளா ஏஞ்சி போங்க அவங்க ஒரு ஆளை தந்துச்சு போறாங்க வந்துருவாங்க வராம இருக்க மாட்டாங்க ஏன் முகரை பார்த்து போல முகரை பார்த்து சல்லிக்காம ஏஞ்சி போறாங்க இங்க பாரு நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன் மரியாதையா பேசுறேன் என்கிட்ட தேவையில்லாம பேசுறேன்னு அடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தொங்க விட்டு விட மாத்துக்க நான் வந்து ஒரு ஆம்பளைய மதிச்சு மரியாதை கொடுக்குற பிள்ளை ஒரே எங்கம்மா ஆம்பளையில மதிக்கிறீங்க எங்கேயாவது ஆம்பளையில மதிக்கிறீங்களா வீட்டுல இருக்கிற புருஷனை மதிக்கிறீங்களா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ்றாங்க கட்டின புருஷனை மதிச்சதுல அந்த காலம் இப்ப கட்டின புருஷனை மதிக்கிறீங்களா எங்க புருஷனை நாங்க மதிக்கிறோம்னு ஒத்த வார்த்தை நீ சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் மதிக்கிறோமே மதிக்கிறீங்க மதிக்கிறோம்ல கட்டின புருஷனை ஆமா இங்க உட்கார்ந்திருக்கிறது பூரா உங்க வர்க்கம் தானே ஆமா தாய்மார்கள் தானே இப்ப நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன் அதுக்கு யாராவது கை தூக்கிட்டாங்கன்னா இந்த மேடையில சிந்துஜாவுக்கு சூர்யா அடிமைன்னு அடிமை சாசனம் எழுதி தந்துறேன் சரியா தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க மனசாட்சிக்கு பயந்து தெய்வத்துக்கு பயந்து கை தூக்குங்க வீட்டுல தெய்வம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தூக்குவாங்க ஏம்மா பிராடு பண்ற ஆளுகளும் இருக்கு இல்லையா அப்படி இருக்க கூடாதுல தாய்மார்கள் பூரா உட்காந்துருக்கீங்க ஒத்த வார்த்தை கேட்கிறேன் அதுக்கு பயந்து கை தூக்குங்க வீட்டுல என் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி தட்டுல தான் இந்நாள் வரைக்கும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் வீட்டில் என் புருஷன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்க நான் ஏற்றுவேன் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் வீட்டில் என் புருஷனை வாடா போடான்னா பேச மாட்டேன் ரொம்ப மரியாதையாக பேசுவேன்னு சொல்கிற தாய்மார்கள் மனசாட்சிக்கு பயந்து கை தூக்குங்கத்தான் தூக்குங்கத்த பாப்போம் இருக்கீங்களா இல்லையா இல்லையா இதுல தெரிஞ்சு வச்சு உங்க லட்சணம் என்னன்னு எங்க நிலைமையெல்லாம் எவ்வளவு அந்த ஆத்த தூக்குதா எந்த ஆத்தா தூக்குச்சு ஐயா இறங்கி வந்தனா மூக்க நோண்டி பிடிவே மாத்துக்காங்க
அங்க உன் அந்த ஆத்தாவுக்கு காது கேட்கல, இப்பதான் காது கேட்குது ஓல. நான் சொல்லி 1/2 மணி நேரமாச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு கை தூக்குறத வேறு. இதுலயே தெரிஞ்சு வச்சு உங்க லட்சணம் என்னன்னு. இருங்க, என்னது இப்ப நான் கேக்குறேன். என்னது? என் வரைக்கும் ஏன் தெரியுமா கை தூக்கல? ஏன்? இப்ப காத்து நல்லா அடிக்குது இல்ல, அது அந்த குளூர்ல கை தூக்காம இருப்பாங்க. இப்ப நான் கேக்குறேன். சமாளிக்கிற. இன்னைக்கு என்னமோ உங்க வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளும் 400 பேருக்கு சமம். அப்ப நான் கேக்குறத அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஊரை நான் உனக்கு பொண்டாட்டினா எழுதி வச்சு கொடுத்துட்டு போறேன். யாருக்கு பொண்டாட்டி? உனக்கு பொண்டாட்டி எழுதி வச்சு. வா, வெரி நைஸ். பல்ல கட்டுவேன். நீங்க எதுக்குன்னா கை தூக்குங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த ஊர்ல என் பொண்டாட்டியை தவிர நான் சின்ன வீடு வச்சு இல்லப்பா சொல்றேன் போல கை தூக்குங்க பாப்போம். அடி சண்டாளி, எங்க கோர்த்துறா வருங்கயா? என்ன கேக்குற? ஏத்தா பொண்டாட்டியை தவிர, பொண்டாட்டியை தவிர சின்ன வீடு வச்சிருக்க இல்லப்பா பூரா கை தூக்குங்க பாப்போம். ஐயோப்பா, எங்க அண்ணன் சின்ன வீடு வச்சுக்கல உள்ள இருக்கு. அதான் தைரியமா என்னப்பா பொசுக்குன்னு ஃபாஸ்டா கை தூக்க என்ன? ஏண்டி எங்களை கையை தூக்க சொல்லி காலையில எங்களுக்கு பழையஞ்சி கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ற? ஏம்மா, அப்படியே நாங்க சின்ன வீடு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்குவா. என்ன அப்படி சொல்றீங்க? அரசாங்கத்திலேயே சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சரி, நம்ம 2 பொண்ணு வச்சுக்கணும்னா? ஆமா. என்ன ஆமா? ஆமா, தெரியாத உனக்கு? பட்டு உடனே ஆமா போடுவீங்க. உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுமா, ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். இருக்கிறவன் செய்யற, இல்லாதவன் மட்டும் தெரியும். உனக்கே வலிக்குது. இப்ப கட்ட முடியாது, பெண் குழந்தை இல்ல. ஏன் ஏய் வெற்றி, நீ என்ன எனக்கு சப்போர்ட் பேசாம அங்கிட்டு சப்போர்ட் பேசுற? காலையில வா, உன்னை பேசிக்கிறேன். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? எங்க அப்பா. உங்க அப்பா மூஞ்சிய பாரு, புள்ள பத்த குரங்காட்ட மாதிரி. யார பத்தி பேசுறீங்க? எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. அப்படா எத்தனை அப்பாங்கற? ஆமா, சரி சரி, என்ன பண்றீங்க? என்னன்னே கேட்டாலும் இப்படி ஒரு வார்த்தை எத்தனை அப்பான்னு கேட்டுப்பிட்டீங்களே அந்த பிள்ளைய பார்த்து. இல்லம்மா, சித்தப்பா எனக்கு பெரியப்பா. அப்பா பண்ணையா இருக்கு. அதாம்மா, சித்தப்பா பெரியப்பா இத்தனை அப்பா இருக்காங்கல்ல. ஆனா அம்மா, எனக்கு மெயினான அப்பா. ஏ லூசு, ஒரு ஆளுக்கு எத்தனை அப்பா இருக்காங்க தெரியுமா? எத்தனை அப்பா? பெத்தவர் ஒரு அப்பா, பெரியப்பா சித்தப்பா, கத்து கொடுப்பவரும் ஒரு அப்பா தான். ஆமா. இப்படி இருக்கு இல்லையா? இங்க என்ன பண்றீங்க? இதுல அடிப்படை வியாபாரம் பாத்துக்கிட்டு. என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம் அடிக்கிறா பாரு பிராணுங்க. அப்பா, ஏன் மாம்பழம் விக்கிற? மாம்பழம் மாதிரி தெரியலையா? மாம்பழம்லாம் கிடையாதுப்பா. அப்பா அக்கா, இது நெல்லிக்காய் மரல இருக்கு. ஏய். இத போய் மாம்பழம் சொன்னா எப்படி ஏமாத்துறா வருங்க? மிஸ்டர் சூர்யா, மரியாதை நீ பேசுறே. சொல்லக்கூடாது. இப்படி பேர சொல்ற? அடியாய் சுதுஜா, அது மூக்க புடிச்சு அப்படியே இழுத்து என்ன மாத்துற. என்னமோ பொண்டாடி மாதிரி அடியே சிந்திச்சாங்க. அப்புறம் புருஷனை கூட்ட மாதிரி என்னடா சூரியாங்கற? என்ன டான்ஸ் சொன்னேனா? கூப்பிடு, நீ என்ன கூப்பிட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன். நான் டான்ஸ் சொன்னதே இல்ல. சிந்து, நீ என்னை போடா வாடான்னு கூப்பிட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன். சொருட்டி அடிச்சாலும் வருத்தப்பட மாட்டேன். விளக்கமாத்தால் அடிச்சாலும் வருத்தப்பட மாட்டேன். ஏனே வருத்தப்பட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, சரி சரி. ஆமா, எனக்கு தேவை என்ன? சோழி முடியணும் அவ்வளவுதான். ஆமா. இப்ப நீங்க வந்து மாம்பழம் விக்கிறீங்க. நம்ம வியாபாரம்லாம் வேறமா, மாம்பழ வியாபாரம்லாம் கிடையாது. அப்புறம் ஐ எம் மியூசிஷியன். மேஜிக்லாம் கட்டுறேன். மேஜிக் தானே. மேஜிக் கட்டுறது. பள்ளிக்கூட லீவ் விட்டுருக்காங்கல்ல, இப்போ இடத்துல பூரா மேஜிக் கட்டுற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 50,000 ரூபா வாங்குறேன். ஆமா, சும்மாவா? எவ்வளவு திங்ஸ் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ்வளவு திங்ஸ் எல்லாம் கொண்டு வர, ஒரே ஒரு திங்ஸ் தான், ஒரே ஒரு மேஜிக் தான். உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த உனக்கு மேஜிக் காட்டுறேன். தம்பி, யாரா ஒரு மேடைக்கு வாங்கடா தம்பி. சும்மா வாடா, சும்மா வாங்க பை, மேஜிக் தான் காட்ட போறேன். உன்னை தாண்டா கூப்பிட்டேன், நீ ஏன்டா ஓடி ஓடி? தங்க, நீ வாடா தம்பி, கருவாப்பல நீ வா. இந்த நல்ல பிள்ளையா இருந்தா யாராச்சும் வருவாங்க. பயப்படக்கூடாது, அண்ணன் மேஜிக் தான் காட்ட போறேன். அவன் தூங்கிட்டான். தூங்கல, அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். நீ வர வேண்டாம், நீ பிள்ளைய சென்னையாக்கி போடுவ. நீ கொலவரியில இருக்க, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. யாரா ஒரு வாங்க, சும்மா மேஜிக் தான் காட்ட போறேன். வாங்கடா. நான் வந்து அக்கா குச்சி மிட்டாய் குறி ரொட்டியும் கொடுப்பேன். குச்சி கடிப்பியா? வாங்கடா தம்பி, சும்மா பயப்படமா. வாடா வாடா தம்பி, எந்திரிச்சு வாடா. நம்ம ஊர்ல பிறந்துபிட்டும் பயப்படலாமா? ஏன் பயப்படுறாங்கன்னா, உனக்கு பயந்துக்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க. என்ன மைத்து என்ன பார்த்து பயப்படுறாங்க? தெரியல, அவங்க எதை பார்த்து பயந்துருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ஏன் தெரியும்? சும்மா வாங்க, மேஜிக் தான் காட்ட போறேன். வாங்கடா. அவங்க ஒரு வயல் வர மாட்டேங்கிறாங்க. ஏங்க நான் வேணா இருக்கேன். நீ என்னது? நான் இருக்கேன். உன்கிட்ட மேஜிக் காட்டவா? வர மாட்டேன். சரி, ஒண்ணு விட்டுருங்க. இந்த பிள்ளைய ஆசைப்படுது. அண்ணா என்ன விடுண்ணே. அண்ணே அண்ணே, வாடா வாடா, எந்திரிச்சு வாடா. ஆம்பளை பிள்ளை பயப்படக்கூடாது. வந்துட்டான்டா என் சிங்கம். சோரா கை தட்டுங்க, பிள்ளைய உற்சாகப்படுத்தணும். கை தட்டி இங்க தள்ளுமா, பக்கத்துல போகாத. அவன் பயந்து வரையா. பாட்டுப்பா, பயப்படக்கூடாது தம்பி, அண்ணன் ஒண்ணும் செய்ய மாட்டேன். தைரியமா இருக்கேன். என்ன அது உன் முகரைய பார்த்து பயந்து பாவத்தை. பிள்ளை எங்க நேரம் வரையா பாத்தியா? அம்மா எங்கடா இருக்காங்க? ஏன் அவங்க அப்பாவை கேளு, உனக்கு விளக்கமா புரிஞ்சுவாங்க. கேட்கறா பாரு, வந்தோடனே அம்மா எங்க பண்றாங்க. தள்ளு முத, பிள்ளைய பயன்படுத்த. இங்க வாடா தம்பி. சாப்பிட்டீங்களா? பல்ல உடைச்சு போடுவார் நீ. வந்தன் வை தொரிச்சு போக நொங்கு. ஆமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்ல சத்தமா பேசு. நாமள பிள்ளை சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. சாப்பிடலையா? சாப்பிடலையா? தள்ளி
போமா, நீ வேற பிள்ளை போட்டு உரைச்சிக்கிட்டு. அவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவனுக்கு ஒரு ஆதரவுக்கு கூட இருக்கேன். நீ ஆதரவு கூட இருக்கு, எதையோ உரைச்சு கடுப்புல அடிக்க போறாவே. சாப்பிடல என்ன நீங்க? இல்ல. ஏன் சாப்பிடல? நல்லா சாப்பிடணுமா இல்லையா? ஆம்பளை பிள்ளைய உடம்பு தும்பு வேணுமா இல்லையா? அக்கா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏய், நெஞ்சில யாரை வச்சிருக்கேன்னு பாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒதுங்கி நின்னுக்கா. அப்ப நீங்க என்ன சாப்பிடல? சாப்பிடல. லூசு பையல, சாப்பிடணும்டா தம்பி, உடம்ப நல்லா திடமா பாத்துக்கணுமா இல்லையா? என்ன படிக்கிறீங்க? இல்ல, அவன் அப்ப இருந்து அந்த கொட்டை நினைப்புலயே இருக்கியா? ஆமா. என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் போனா. கை குடுற தம்பி, பரவாயில்லையே. இப்பவே நீ 6ஆம் கிளாஸ் போற. எட்டாவது. எனக்கு தெரியும் மூதேவி, உனக்கு தெரியுமா செக் பண்ணி பார்த்தேன். அப்ப நீங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. உங்க பேரு? அவினேஷ். அவினேஷ். அப்பா பேரு? சேகர். சேகர். அம்மா பேரு? முனிய புஷ்பம். முனிய புஷ்பம். முனிய புஷ்பம். ஓ, புஷ்பம். சரி, பரவாயில்ல. படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய லட்சியம் என்ன? யோசிக்கிறேன், பெரிய அளவுக்கா இருக்கும் போல இருக்கு. சரி, 10th முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க. இப்பவே யோசிக்க வேணாம், ரொம்ப யோசிச்சோம்னா அவ்வளவுதான். அப்ப படிச்சு பெரிய ஆளா வாங்க, சரிங்களா? 8ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? கையில எத்தனை விரல் இருக்கு? 10. ஏய், பொய் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை உண்மையை சொல்லுது. 10 இருக்கு. வேற 10 இருக்கு சொல்லு. கிடையாது. எங்க எண்ணு பாப்போம். என்னங்க நம்மள நக்கல் பண்ற மச்சா. ஒண்ணு யாருக்கு? ஒண்ணு நீ ஏன் ஒரு வரல? 1 2 நின்னுங்க. 1 2 3 4 5 ம் 6 7 8 9 10. 10 இருக்கா? அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 1 1 2 3 4 5 6 இங்கிலீஷ் 7 தானே? 8 9 10. தமிழ் தெரியுமா? அதானே. இப்போ ஹிந்தியில சொல்லுங்க. ஹிந்தி எப்படின்னு அவனுக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஹிந்தி தெரியுமா? ஏன்டா 10 ரூபாய்க்கு பானிபூரி விற்க வந்து அவங்க தான்டா இப்ப பாதி எடுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஹிந்தி தெரியாம இருக்கலாமா? அண்ணன் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. தெரியுமா? ஹிந்தி தெரியாம நோட்டீஸ் படிக்க முடியுமா? நோட்டீஸ் தமிழ்ல தானே இருக்கு. எல்லாம் இந்த பிள்ளைட்டதா தனியா ரூம் போட்டு சொல்லி கொடுத்துச்சு. நான் சொல்லி தரேன். ஏ दो तो 3 ती 4 4 5 5 6 7. என்னன்னு 6 7ன்றீங்க? எனக்கு 5க்கு மேல தெரியாது. இப்ப அண்ணன் ஒரு மேஜிக் பண்ணுவோமா? ஓகே ஐயாவு மியூசிக் போடுங்க. பூஜா ரே பூஜா, ஏ பூஜா ரே பூஜா, பூஜா ரே பூஜா, ஏ பூஜா ரே பூஜா. பேக்கில் வச்சு கொண்டு வரதுக்குள்ளே உள்ள கை விட்டு செக் பண்ணுங்க. இப்போ ஏதாவது இருக்கா? ஏய் விட்டு வந்து கையெடு உரைச்சிக்கிட்டே கிடப்ப. பைய கிழிச்சு விடாதரா, இருக்கிறது ஒரு பை தான்டா இருக்கு. ஒன்றும் இல்லைல்ல. ஆமாம், இதுக்கு தான் உங்களை மேடையிலேருந்து கூப்பிட்டேன். ஆமாம், தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக. எங்கள் ஆளுகளே கூப்பிட்டுருவேன், நம்ப மாட்டாங்க. அதுக்கு தான் ஒன்றுமே கிடையாது, வெறும் பைதா. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தால் கொடுங்களேன். கர்ச்சிப்பு வச்சுருக்கீங்களா? கர்ச்சிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, சட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவச்சி கொடுத்துறேன். கர்ச்சிப்பு வச்சுருக்கானே, இந்தா எங்கள் ஐயா கொண்டு வர்றாரு. இந்த ஐயா பெரிய யார் கொடுத்தா? ஐயா நீங்கள் தான் கொடுத்தீங்களா? எல்லாம் பெரியவங்களாக கொடுக்குறீங்களா? நான் என்ன செய்வேன்? கரிசிப்பா புரிங்க, நல்ல கரிசிப்பா புரிங்க, நல்ல சுறுசுறுப்பா. அப்படி உதருங்க. மைக்கிட்ட போங்க. அது என்ன கலர் துணி? பச்சை கலர் இருந்தா என்ன துணி? பச்சை துணி. நல்ல வேகமா சொல்லணும். பச்சையா இருந்தா பச்சை துணி. கருப்பா இருந்தா கருப்பு துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. ப்ளூவா இருந்தா ஊதா துணி. தப்பிச்சுக்கிட்டா. சில ஊர்ல புழு துணின்னு வாங்க. ஆமா, பாத்திருக்கா, நம்மளை பாத்திருக்கா. ஊதா துணி. உண்மையிலேயே உங்களை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கசைக்கு உள்ள போடுங்க. போட்டீங்களா? எவ்வளவு கடுப்பாயிருக்கீங்க. சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீங்க ஆசை. நீங்க என்ன எனக்கு ஒரு ஆசையா? யாரா இந்த பிள்ளை பார்த்து சொல்லிட்டு இருக்க? நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீங்க நாளை எனக்கு ஒரு ஆசை. நீங்க சொல்லாதடா, பாக்குறவங்க தப்பா. நீண்ட நாளா நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைச்சத உங்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்ட்ட எதுக்குடா கொடுக்குறேன்? நான் இதுக்கு அடிக்கிறேன், என்ன சொல்லு. இந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமியை கும்பிட்டுக்கோ, நல்லா வேண்டிக்கோ. கண்ண முடி. அம்மா தாயே பத்திரகாளி 11 காளி எச்சிக்கல பிசாசி நாதாரி முண்ட ரத்த காட்டேரி ரத்த பிச்சி உள்ள கை விட்டுடுங்க. அந்த அக்காட்ட கொடு. என்னடா சைஸ் கரெக்டா எடுத்திருக்கா? இந்தா அளவு சரியா இருக்குமா? அது ஓன் சைஸ்ல தான் எடுத்திருக்கா. ஐயோ
அவர் முறைச்சு வாக்குறாரு. கர்ச்சிப்பை போய் கடைசியில் இப்படி வந்து கிடக்குதுன்னு மேடையை விட்டு இறங்குனா எங்கள் அப்பன் அடிச்சாலும் அடிச்சு விடுவார் போல இருக்கே. அப்பா கரைச்சி போயிருமாப்பா? வேணாமா, இனிமே கரைச்சிப்பா அவர் யார் கேட்டாலும் கொடுப்பாரு. எப்போ அப்பா முறைக்கிறாரு, கரைச்சிப்பா கொடுத்துருவோம். உள்ள போடுங்க, போடு. நீ தாண்டா போட, கரைச்சிப்பா நீ தாண்டா போட்ட. அவன் புள்ள ரொம்ப வெறுப்புல வர்றியா? மறுபடியும் வேண்டும் ஆண்டவா. நான் கேட்டது வேற, வந்தது வேற. அண்ணன்ட்ட கர்ச்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துருமா? எடுங்க, கொடுத்துருங்க. தம்பியை நான் பொம்பளை பிள்ளையா மாத்த போறேன். என்ன பொம்பளை பிள்ளையா மாத்த போறேன்னு சொல்லி தெரிச்சிட்டு ஓடிச்சானே. அவனுக்கு நம்ம மேஜிக் மேல நம்பிக்கை வந்துருச்சு, மாத்தினாலும் மாத்தி போடாங்கன்ட்டு. தம்பி உண்மையில அடுத்த ஆம்பளை பிள்ளையா மாத்திடுவேண்டா, வேணாமா? மண்டை பத்திரங்கிற மாதிரி குஞ்சு பத்திரம். சரி, என்ன பண்றீங்க? மாம்பழம். ஆமா. மலக்கண வலை அம்மா ஓ மேலே இடுக்குடு சும்மா. நாளே கூத்து நறுக்குன்னு வாத்தியார உன்னை வாத்தியாருன்னு சொல்லி என்னை கூட்டு போயின்னு பண்ணீங்க. ஏறாத மலம் ஏனே என்னண்ணே? அந்த 2 பேருக்கு பகுமானத்தை பத்தியா? என்ன படுத்த பாவத்தை போயிட்டு படுத்த. ஏறாத மலமேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் ஏறி நீங்க ஏறி அப்படிதான் இருக்கணும், அதான் மரியாதை. உழப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா ஏஞ்சோட்டு பொண்டுகளா அடி மாங்கலத்து கிளமேல மயிலரத்தன் சின்னவளே, மயிலரத்தன் சின்னவளே. பாறையில நான் இருந்து பாடுங்குருக கிளையா சிந்துச்சா, பாடுங்குருக கிளையா பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையாம். பாட்டு சத்தம் கேட்டதையா, பாட்டு சத்தம் கேட்டதையா. சாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி, சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி. சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி. முக்கோடி தேவர்களே வந்தம்மை காருமையா, நாங்கள் வந்தோனம் தந்தோமையா. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சரிங்களா? அடுத்து காலையில் மாட்டு வண்டி ரேஸ் வேறு இருக்குது. ஆமாம், அடுத்து வேலையில் நிறையா கிடக்குதா இல்லையா?
சிந்து கேட்டா கோபப்படுவியா? கோவப்பட மாட்டேன். வருத்தப்பட மாட்டியா? நீங்க அப்படி வருத்தப்படாத மாதிரி கேளுங்க. நீ தான் வருத்தப்பட வைப்ப, நான் யாரையும் வருத்தப்பட வைக்க மாட்டேன். சரி நான் அப்படியா? போகலாம் இதை உன்னை சொல்லிக்கிறது நான் அப்படியே. சிந்து சிந்து அது வந்து என்ன வந்து அது பேசாம உட்காரியா இல்லை வெதர் தெறிக்க விடவா? நான் அந்த பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு நடக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எது இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அதான் நான் எதுவும் சங்கடப்பட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனா தான் பேசுவேன். ஓப்பனா பேசுவேன். அது வந்து எப்பத்தான் சொல்லுவீங்க? நாடகம் நீங்க முடிச்சு பாருங்க, சொல்லவா? சொல்றதுக்குள்ள. நீ உதுத்த முண்டை உனக்கு வெக்க வராது, எனக்காவது வருது. நீங்க சொல்றீங்களா? இப்ப நான் சொல்லவா? நீ எப்ப வந்த? நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீ சொல்றத உங்க அம்மாவுக்கு சொல்லு. வெளுத்து போய் சிந்து, வெளுத்து. நான் உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்வா? அதுக்கே வாயேன் எப்படி போகுது? வெக்கம். இது வெக்கமா? முகரைய பாரு, வெக்க பாரு முகரைய. ஏய் இப்படிலாம் பேசினா அப்புறம் நான் போயிடுவேன். அழகா லைவா சொல்லணும், அப்பதான் வரும். நான் உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணா இதுல கூட வராது. உனக்கு அப்படி எப்படி சொல்றேன்? ரெண்டு லூசு பிள்ளை. அப்புறம் நான் உன்னை விரும்புறேன். எது? நீ விரும்புறியா? என்னை விரும்புறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்கா? என்ன வெக்கம் வந்துருச்சா? அடேங்க அப்பா, கிளவிக்கெல்லாம் வெக்கம் வருது பாரு. ஏய் கிளவியா? முகரைய பாரு. கிளவினா தலைவின்னு அர்த்தம், அகராதி முறைப்படி. சிந்து, நான் உன்னை லவ் பண்றேன். லவ்வா? காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு காதல்னாலே எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆஹா, எவ்வளவு பொய். என்ன மசத்துக்கிட்டு ஏன் மேலே சத்தியம் பண்ற? அப்ப காதலை பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியாது. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நடிக்கிறா, நான் கொடுக்குற 150 இன்னைக்கே அந்த முத அந்த வார்த்தையவே நான் கேக்குறேன். சரி தெரியலனா நீங்க சொல்லி கொடுங்கனே. அண்ணன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு உள்ள போய் பாருங்க, எத்தனை பொம்பளை எத்தனை ஆம்பளைட்ட சொல்லியிருக்கோம் லவ் பத்தி. வெளுத்து புடைய வெளுத்து. ஆமா, இன்னும் பேர் என்ன கூட எனக்கு தெரியாது. அடி குருட்டு கழுத நோட்டீஸ்ல கூட என் பேரை பார்த்துருக்க மாட்டேன். இல்ல உங்களை இன்னைக்கு தான் நான் நடிப்பா, அம்புட்டு நடிப்பா. சிந்து, அப்புறம் வாங்குற காசுக்கு நடிச்சு தானே ஆகணும். அப்ப நீ நடிக்க தான் செய்யற. அப்ப காதலை பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நான் சொல்லித்தரேன். ஆனா அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க எனக்கு. ஆமா, என்னம்மா? வெளுத்து புடைய வெளுத்து. இதை சொல்றேன். எனக்கு சாப்பிடுற மூடு வர மாட்டுது. சாப்பிடுறதுக்கு என்ன மூடு? சொன்னீங்கன்னா அவ்வளவு போதும். சொல்றேன்டா. காதல் முத எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? ஆமாவோட சைஸ்ல இருக்கும். சரி. அப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டவோட சைஸுக்கு வந்துடும். முத பொசுன்னு தான் இருக்கான். சரி. அப்புறம் போக போக வருஷம் போக 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 ஓட்டவாட சைஸ், அப்புறம் வழக்க பச்சி சைஸுக்கு வந்துடும். அதுதான் காதல். ஆமா, காலையில நீங்க என்ன வடை சாப்பிடுவீங்க? வாமா, என்னம்மா சும்மா சொல்லு, என்ன வடை? என்ன வடை சாப்பிடுவ? உளுந்த வடை. உளுந்த வடை ரொம்ப பிடிக்குமா? சொன்னேன்ல. ஆமா. பொதுவா காலையில நாடகத்தை முடிச்சுட்டு போகும்போது எங்க அண்ணன் தங்கப்பாண்டி என்ன செய்வார்னா, முதலத்தோட டீ கடையில் நிப்பாட்டி டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புவார். ஏன்னா வெறும் வயிற்றோட போகக்கூடாதுங்கிறதுக்காக. இதுவே ரொம்ப தூரம் நாங்கள் போயிட்டோம், ஒரு கடலாடி நம்ம எங்க முதலத்தூர் பக்கம், அறந்தாங்கி பக்கம், கட்டுமாவடிக்கிட்ட எல்லாம் போயிட்டோம்னா காலையில டிஃபன் வாங்கி சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். அண்ணன் தங்கப்பாண்டியன் ஒரு நல்ல பழக்கம், சுதாகரட்டே ஒரு நல்ல பழக்கம். பிள்ளையார்பட்டி ஒரு ஹோட்டல்ல இறக்கி விட்டாங்க, ஒரு தோசை 150 ரூபா. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். இப்போ சாப்பிட வச்சுதான் எங்களை கூட்டிட்டு வருவாங்க. பொதுவாக நான் பசி தாங்க மாட்டேன். நம்மளுக்கு பீடி பழக்கம், இந்த தண்ணி பழக்கம், இந்த பாக்கு, இந்த லொட்டு, இந்த எந்த பழக்கமும் நம்மளுக்கு கிடையாது. பசி தாங்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். உழைக்கிறது சாப்பிட்றதுக்காச்சா. ஆமாம். காலையில் நாடகத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு, எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. என்னைய வண்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க தனியாக. கண்ணை முடிச்சு பார்க்குற வண்டியில் ஒரு பைபிளையும் காணா. ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சப்ளையர் கூப்பிட்டேப்பா ரொம்ப பசியாக இருக்குது, இப்போதைக்கு ஒரு 2 ஆமை வடை வைங்க அப்படின்னு சொல்லி சப்ளையர்கிட்ட ஆமை வடை ஆர்டர் பண்ணுறேன். சப்ளையர் கொண்டு வந்து ஆமை வடை வைக்கிறார். புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, 4 சட்னி. அப்படி வடை அப்படி பிச்சன்ல உள்ள இவ்வளவு மசூருமா எரிச்ச வருமா வராதா? சப்ளையர் கூப்பிட்டு வாடா, என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? ஆமை வடையை கொண்டு வந்தா மசூர் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, யாரா முதலாளி அப்படின்னு டென்ஷன்ல கத்துனல. உடனே சப்ளையர், சார் கோவப்படாதீங்க சார், வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான். கஸ்டமர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நீங்க கோவப்படுறா இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கோவப்படுங்கட்டார். இது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு போமா உள்ள போய் பாக்குறேன், பெரிய வயிற்றுச்சமா. அந்த வடை போட்டார்ல மாஸ்டரு, அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆனா ஒத்தகை இல்லைன்னாலுமே எவ்வளவு அழகா வடை போட்டார் தெரியுமா? அந்த உழைப்பின் தன்மையை பாராட்டணும். அழகா மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. ஆமை வடை எப்படிதான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரமா டவுட்டு, என்ன ஆமை வடைக்கு அக்கல் அடிச்சாரு, ஓகே, இந்த உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? ஆமா. அதுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேம்மா, எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? ஒத்தகை கிடையாதுல்ல, மாவு சட்டியை இழுத்துக்கிட்டாரு.
கப்பையை அகட்டிக்கிட்டியா. சரி. ஆமை வடை போடும் பொழுது வேட்டி முழங்காலுக்கு கீழே தான் இருந்துச்சு. இந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படியே தூக்கி இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு. சரி. மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட, மாவு எடுக்க சட்டு நடிக்க எண்ணெய் சட்டிகளை ஓட. உளுந்த வடை எப்படி தான் போட்டிருக்கியா. காலையில் உனக்கு என்ன வடை வேணும்? உளுந்த வடை தானே வேணும். எனக்கு வடையே வேணாம் சாமி. வடை ஓட்ட ஓனி. நான் உங்களை எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? எப்படி? இளைய நிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழுகிறது இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழுகிறது இதயம் வரை நனைகிறதே. மறுமொழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விழியும் வரை நடைபழகும். மறுமொழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விழியும் வரை நடைபழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழுகிறது உலா போகும் மேகம் கணக்கானுமே விளக்கானுமே வானமே. முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொழிலெனவும் முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அதன் மழையோ. முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொழிலெனவும் முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அதன் மழையோ. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாலைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா பொழுகிறது உலா போகும் மேகம் கணக்கானுமே விளக்கானுமே வானமே இளைய நிலா பொழுகிறது இதயம் வரை நனைகிறது. இதான் உங்க காதலா? உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சு. வராம இருக்குமா? அது உங்களை பார்த்து வராம இருக்குமா எனக்கு? அதனால அடி வெளுத்து இப்படியே வெளுத்து. அதனால உங்களை பார்த்து என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்னு நான் வந்து இன்னும் காதல் ஒண்ணுன்னா எடுத்து சொல்லுவேனா? சொல்லு. அதை நீங்க பக்குவமா மண்டல ஏத்துப்பீங்களா? நான் என்ன லூசா? அதெல்லாம் உடனே ஏத்திக்கிறேன். கற்பூர புத்தி. யார் உங்களுக்கா? நீங்க காதல் புரிஞ்சுக்க. கற்பூர புத்திமா. என்னோட காய்ச்சல கேளுங்க. பூஜைக்கேத்த பூவிது நேத்துத்தானே பூத்தது. யாரது பார்த்தது? மேல போட்ட தாவணி சேலையாகி போனது. சேலை எடுத்து விடுவது வேலையாகி போனது. ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது?
கேட்கிற என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏமாத்தின மாமி பேரை கேட்க கேட்க வேப்ப குச்சி இருக்குது பூஜை கேட்ட பூவிது நடவுத்தத யாரது பார்த்தது ஊரெல்லாம் பொண்ணை பத்தி வெறுவாயாம் இல்லை சோழாவை யாரும் இல்லை தூது சொல்ல வாய் பார்த்த பொம்பாலைக்கு போதாது புள்ள கொண்டாட போல ஒரு பாசை இல்ல சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கொட்டி போன முடிக்கு காசிப்பு தேடுற என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏமாத்தின மாமி பேரை கேட்க கேட்க வேப்ப குச்சி இருக்குது பூஜை கேட்ட பூவிது நேத்து தான பூத்தது பூத்தது யாரது பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனது மேலே எடுத்து விடுவது வேலையாகி போனது நீ ஒண்ணு கொக்கி போடுது லால 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 லா லால 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 லா லால லா லால லா லால லா குடி குடியை கெடுக்கும் குடி வழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, ஏதோ பப்புன்காரங்க வந்தாங்க, டான்ஸ் வந்தாங்க, ஏதோ அசிங்கம் பேசுகிறேன். நம்மளுக்கு இந்த அசிங்கம் பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது. போகிற ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்குவோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் எல்லார் குடும்பமும் நல்லாயிருக்கும். நாடக கலைஞர்கள் குடும்பமும் சரி, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து நாடகம் பார்க்கக்கூடிய அன்பு நண்பர்கள், அதில் மது பிரியர்கள் யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து குடிக்காதீங்க. குடிப்பதனால நம்மளுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. மிஞ்சி போனால் 3 மணி நேரம் போதை. அந்த 3 மணி நேரம் போதைக்காக கண்ட சரக்கெல்லாம் குடிச்சு உடம்பை கெடுத்து, குடும்பத்துடைய மான மரியாதையை கெடுத்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து, எதுக்கு அந்த சரக்கை குடிக்கணும்? அதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலாக பேசாமல் குருண மருந்தாங்க குடிச்சு செத்து போகணும். ஏனே எதுக்கு இப்படியா வாழணும்? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கனவுகள் என்னன்னு பெற்றவங்களுக்கு முதல் தெரியுமா? இப்போ அந்த பையன் யோசிக்கிறா, என்ன படிக்கலாம்னு அவன் யோசிக்கிறான். அப்போ ஏன் யோசிக்கிறியா? யோசிக்கிற அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு நிலைமைகள். ஆமா, ஒரு பிள்ளை கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறான்னா அவனை கலெக்டருக்கு படிக்க வைக்கிற பொறுப்பு யார் பொறுப்பு? யாரு? பெத்தவங்க பொறுப்பு. சில தகப்பன்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? என்னண்ணே? பிள்ளை முன்னாலே உட்காந்து கணேஷ் மூளையை போடுறது. ஆமா, பிள்ளை முன்னாலே உட்காந்துக்கிட்டு சிறுட் அடிக்கிறது. அப்புறம் அவன் என்ன நினைப்பான்? ஒருவேளை நம்மளும் போடலாம் போல இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் எண்ணங்கள் வருமா இல்லையா? அப்ப பிள்ளைகளை கெடுக்கிறது யாரு? பெத்தவங்க. நம்ம தான் கெடுக்கணும். அவங்க சரியாத்தான் இருக்காங்க. பிள்ளைகளை கெடுக்கிறதே நம்ம தான் கெடுக்கணும். பிள்ளை முன்னால் அதிகமா செல்போனை நோண்டிக்கிட்டே கிடக்கிறது, பிள்ளை முன்னால் அதிகமா செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்களோட கொஞ்ச நேரம் நேரத்தை ஒதுக்கணும். அதை ஒதுக்குறது கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை அம்மா வளப்புல தான் இருக்கு. வேற யார் வளப்புலையும் கிடையாது. அம்மாவுடைய வளப்புல தான் அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அவங்க கையில தான் உண்டு. சில தாய்மார்கள் குழந்தைகளை கூப்பிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்ன பெத்த ஐயா ராசா, பெரிய டாக்டரா வரணும்டா, என்ன பெத்த ஐயா, நீ தாண்டா அம்மா கூசி போடனா அப்படின்னு குழந்தைகளை கொஞ்சம் பொழுது அது மனசுக்குள்ள ஆழமா பதியுமா. நம்ம டாக்டரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஆர்வம் வருமா. சில தாய்மார்கள் குழந்தைகளை கொஞ்சம் தெரியாமலே கொஞ்சுவாங்க. எப்படின்னு? வாடா வா, களவாணி பையன், திருட்டு பையன், முன்ன மாதிரி பையன், இங்க பாருடி முழிக்கிறது முழிய பாரு, அவங்க அப்பன மாதிரியே திருட்டு முழிக்கிறான் பாருங்கிறது. பின்னால திருட்டு பயில பொறுக்கி பயிலத்தான் வருவான். சில தாய்மார்கள் அவங்க அப்பாவை அறிமுகம் பண்ணி வைக்கிறது பார்த்திருக்கீங்களா? எப்படின்னு? ராசா இந்த வர்றாரு பாரு உங்க அப்பா, உங்க அப்பாவை அப்பா சொல்லு, மாமா சொல்லு, தாத்தா சொல்லுன்னு சொல்ல வைப்பாங்க. குழந்தைகளுக்கு அறிவு வளரும். சில தாய்மார்கள் உங்க அப்பாவை அறிமுகம் பண்ணிக்கிற அழகை பார்க்கணுமே, தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறாரு. டே ராஜா இந்த வரேன் பாருங்க, உங்க அப்பனை போடா சொல்றா, இவன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு அடிப்பியா, பாடா வெண்ணன்னு. எப்படி இருக்கு அப்பனுக்கு? அப்ப பிள்ளைகளை வளர்க்குற வளர்ப்பு யார் கையில இருக்கு? பெத்த தாய் கையில தான் இருக்கு. அதே மாதிரி ஒழுக்கத்தை யார் கத்து கொடுக்கணும்? அப்பா தான் கத்து கொடுக்கணும். அதனால தயவு செய்து பிள்ளைங்க முன்னால தண்ணி அடிக்கிறதோ, கணேஷ் பிள்ளை போடுறதோ, சிறுட் அடிக்கிறதோ வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குடியை நிப்பாட்ட பாருங்க. குடிக்கிறதுனால அந்த மனுஷன் வாழ்க்கையில என்னென்ன இழக்கிறாங்கிறத ஆரக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள் பாட்டு மூலியமா சொல்லியிருக்காரு. மது பிரியர்களுக்காக இந்த பாடல். அடிச்சாலும் தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா, காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. இந்த உண்மையை தெரிஞ்சு நல்லத புரிஞ்சு நடந்துக்கப்பா. அப்பா
குடிச்சா ஊருல நாட்டுல வீட்டுல உனக்கு மதிப்பு இருக்கா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5 மரச நெல்லு வச்சிருந்தேன் ஒரு அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குறையால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலு தானே வெந்தது. கண்ட கண்ட சரக்கலா வாங்கி குடிச்சு 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 குடலு தானே வெந்தது. கை காலு நடுங்குது தெரு நாய் கூட குலைக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5 மரச நெல்லு வச்சிருந்தேன்